இன்னைக்கு ஒரே சத்தம் போட்டா. சாப்பிட்டுக்கிட்டு சத்தம் போட்டா. எதுக்கு சத்தம் போடுறாளே? சரி பாத்ரூம் போகிறது போல இருக்குது. நான் எப்பயுமே பசங்களை பகலில் வெளியில் போட்டாலும் நைட்டில் உள்ளே போட்டுருவேன். ஃபேனை போட்டுவிட்டு படுக்கிறேன். ஏன் இப்படி இருக்காளேன்ட்டு எனக்கு புரியல. ஏற்கனவே 5 பிள்ளைய பெற்று போட்டிருக்கிறா. அதுங்களை கவனிக்கிறதே என்னால் முடியல. இப்போ என்னென்னா சரி பாத்ரூம் வருது போல இருக்குன்னு வெளில கொண்டாந்து கட்டினேன். இப்போ மறுபடியும் குழந்த பெற்றிருக்கா. இது அவளோட பெரிய பிள்ளை வந்து பார்க்குது அம்மாவை. அது போப்பா, இன்னும் எத்தனை குட்டி போட போகிறான்னு தெரியல. ஒன்று தான் போட்டிருக்கா. கொஞ்சம் பாலை வைப்போம். போட்டு 10 நிமிஷம் ஆகுது. கொஞ்சம் பாலை வைக்கிறேன். நல்லா காலைல தயிருக்காக வேண்டி காய்ச்சி வச்சுருந்தேன். அதில் கொஞ்சம் அவளுக்கு பாலை வைப்போம். ஆறி போயிருக்கா பால். பாலை வைப்போன்னு பார்க்குறேன். பாலை குடி, இந்த பாலை குடி. அம்மா குடிக்கட்டும். குடிக்கிறா பாலை. குழந்தையும் பார்த்துக்கிறா. குடிக்கிறல என்னமோன்னு கொஞ்சமாக வச்சேன். சரி குடிக்கட்டும், கொடுப்போம். சாப்பிட்டா, முட்டை சாதம் சாப்பிட்டது மாதிரி தான் குழந்த பிறந்திருக்கு. நான் லைட்டெல்லாம் வேறு ஆஃப் பண்ணிட்டேன். சரி பிடிச்சி வெளில பாத்ரூம் வருது கத்துறாப்புல இருக்குன்ட்டு வெளில கட்டினேன். குடிச்சிட்டா. என்ன குழந்தைன்னு தரல, பிறந்திருக்கு. அவன் தான் சொல்கிறேன். ஆனால் அவன் தானா அவள் தானான்னு தெரியாது. இன்னும் போடுவாளான்னு தெரியாது. ஏம்மா நான் வேலைக்கும் போயிட்டு ரொம்ப கஷ்டப்படுறேம்மா. அவங்களோட வச்சுட்டு ஊர்லேயும் திட்டு வாங்கிட்டு இங்கே வச்சுட்டு அந்த பால்லே மிச்சம். காலையில் நல்லா காமிக்கிறேன் பிள்ளைங்கள. இந்த அழைச்சிட்டு போகிறேன். கீழே வை. துணி தான் போட்டிருக்கேன், அதில் போடு. அதில் போட்டுக்க. இந்த அழைச்சிட்டு போகிறேன். சத்த நாள் இரு, கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் ஆகும். இந்த மிச்சம் இருக்கிற பாலை குடி.